பகுதி 4. சீடர்களின் அழைப்பு. உலகத்தை மாற்ற நீங்கள் எந்த வகையான மக்களை தேர்ந்தெடுப்பீர்கள்? ஆசிரியர்கள், அரசர்கள், தாக்கம் செலுத்துவோர்? இயேசு அல்ல. அவர் அமைதியான கடற்கரையில் நடந்தார், மீனவர்களை அழைத்தார், வரி வசூலாளர்களை கடந்து சென்றார் மற்றும் சொன்னார், என்னை பின்தொடருங்கள். அவர் சிறந்தவர்களை தேடவில்லை, இருப்பினும் விருப்பமுள்ளவர்களை தேடினார். இது ஒரு ஆசிரியை எப்படி சாதாரண சில ஆண்களைச் சேர்த்து அசாதாரண பணியை தொடங்கினார் என்பதற்கான கதை. கலிலேயே கடல் மீது சூரியன் உதித்தது. அலைகள் கரையை தட்டின, கப்பல்கள் மெதுவாக துள்ளின, மீனவர்கள் தங்கள் வலைகளை சரி செய்தனர். பிறகு அவர் தோன்றினார். இயேசு கடற்கரை வழியாக நடந்தார். அவர் கற்பிக்க, குணப்படுத்த, கடவுளின் ராஜ்யத்தை பற்றி பேசத் தொடங்கியிருந்தார். கூட்டங்கள் பின்தொடரத் தொடங்கின. ஆனால் இப்போது அவர் தனது நெருங்கியவர்களை அழைப்பார். அவர் 2 சகோதரர்களை பார்த்தார். சிமோன், பெயர் பீட்டர் மற்றும் ஆண்ட்ரூ ஏரியில் வலை வீசுகிறார்கள். அவர்கள் தத்துவ ஞானிகள் அல்ல, கோயில் குருக்கள் அல்ல, சாதாரண மீனவர்கள். கடல் மக்களே, கடுமையானவர்கள், சோர்வுற்றவர்கள், உண்மையானவர்கள். இயேசு அவர்களை பார்த்து எளிதாக சொன்னார், என்னை பின்தொடருங்கள், நான் உங்களை மனிதர்களின் மீனவர்களாக்குவேன். புகழ் பற்றிய வாக்குறுதிகள் இல்லை, சுகாதாரத்தின் உறுதிப்பத்திரங்கள் இல்லை. ஆனால் அவரது குரலில் ஏதோ ஒன்று, அவரது கண்களில் ஏதோ ஒன்று. அவர்கள் வலைகளை விட்டுவிட்டனர், கடலை விட்டுவிட்டு பின்தொடர்ந்தனர். சற்று தூரம் சென்றபோது அவர் இன்னொரு 2 சகோதரர்களை பார்த்தார், ஜேம்ஸ் மற்றும் ஜான். அவர்கள் தங்கள் தந்தை சேபெதேயுடன் கப்பலில் வலைகளை சரி செய்து கொண்டிருந்தனர். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் கப்பலை விட்டனர், தந்தையை, தொழிலை, எல்லாவற்றையும் பின்தொடர்ந்தனர். அவர் நடந்து சென்றார். பிறகு மீண்டும் நிறுத்தினார். இந்த முறை கடல் அருகே அல்ல, ஒரு வரி நிலையத்தில். அங்கு ஒரு மனிதன் இருந்தான். பெயர் மத்தேயு, வரி வசூலாளர், பலரால் வெறுக்கப்பட்டவர், துரோகி என குறிக்கப்பட்டவர், அசுத்தமானவர் என கருதப்பட்டவர். ஆனால் இயேசு அவரை பார்த்தார் மற்றும் 2 வார்த்தைகள் சொன்னார், என்னை பின்தொடருங்கள். மத்தேயு எழுந்தார், எல்லாவற்றையும் விட்டார், பின்தொடர்ந்தார். ஒருவர் அவர்களை அழைத்தார். பிழைகள் கொண்டவர்கள், கேள்விகள் கொண்டவர்கள், உலகின் தரநிலைகளால் தகுதி பெறாதவர்கள். ஆனால் இயேசுவுக்கு அவர்கள்தானே அவர் விரும்பியவர்கள். அவர் பிலிப்பை அழைத்தார், நதானயேலை அழைத்தார், ஒரு காலத்தில் நசரேத்தில் நல்லது எதுவும் வருமா என்று கூறியவர். தோமாவை அழைத்தார், பின்னர் சந்தேகிப்பவர். சிமோன் சீலோட்டை அழைத்தார், ஆர்வமுள்ளவர் மற்றும் தீயானவர். யூதாஸ் இஸ்கரியோட்டை அழைத்தார், ஒரு நாள் அவரை துரோகம் செய்ய போகிறவர். மொத்தம் 12 ஆண்கள், 12 கதைகள், 12 வாழ்க்கைகள் என்றும் மாறின. அவர் ஒரு படையை உருவாக்கவில்லை, அவர் ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்கினார். அவர்கள் வெற்றி பெற அனுப்பப்படவில்லை, சேவை செய்ய அனுப்பப்பட்டனர். ஆகவே ஆசிரியர் நடந்தார், மாணவர்கள் பின்தொடர்ந்தனர் மற்றும் ராஜ்யம் நகரத்து தொடங்கியது. அவர்கள் புயல்களை கடந்து நடந்தனர், அவர்கள் அதிசயங்களை கண்டனர், அவர்கள் விழுந்து தடுமாறி மீண்டும் எழுந்தனர். ஆனால் இப்போது அவர்கள் அழைப்புக்கு பதிலளித்தனர். இயேசு அழைக்கும்போது அவர் பட்டங்களை தேடவில்லை, அவர் இதயங்களை தேடுகிறார். அவர் சோர்வுற்றவர்களை அழைக்கிறார், தகர்ந்தவர்களை, மறக்கப்பட்டவர்களை, மற்றும் சொல்கிறார், என்னை பின்தொடருங்கள். நாம் அதை பின்பற்றும் போது எல்லாம் மாறும்.